நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் மரணம் தான் சரியான உதாரணம். மரணம் தான் பாருங்க, இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் ஹோப். எல்லா நம்பிக்கைக்கும் ஒரு எல்லையின் முடிவு ஒன்று உண்டு என்றால் அதுதான் மரணம். அவரை பணிந்து கொள்ளும்போது பாருங்க, அவர் என்ன செய்கிறார் என்றால், என்னால் முடியாத காரியத்தை நான் உனக்காக செய்து முடிப்பேன். இன்றைக்கு இயேசுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய திருமணமே செத்து போன ஒரு நிலைமையில இருக்கிறது, அவ்வளவுதான், இனி நாங்கள் டிவோர்ஸுக்கு தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம், இனி நாங்கள் குடும்பமாய் வாழ்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். அல்லது உங்களுடைய உறுப்புகள் ஒருவேளை மரித்த நிலைமையில் இருக்கலாம். என் நுரையீரல் இத்தனை % தான் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, என்னுடைய ஹார்ட் இத்தனை % தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, கிட்னி இத்தனை % தான் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, நான் மரித்து போன ஒரு நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கு, இனி என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீங்க சந்தித்து கொண்டு இருந்தாலும் அதை அவர் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர்.